இப்படிப்பட்ட கார்னரில் நிற்கிறது தான் இப்போது நிலைமை மக்களே. இதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ பெயிலில் வந்து சக்தியானந்த் வெளியே வந்ததுக்கு பிறகு இந்த கம்பெனி வில் ஸ்டார்ட் ரன்னிங் ஆஸ் யூஷுவல். எந்த சிக்கலும் இருக்க போகிறது கிடையாது. ஸோ பெயிலில் 2 வாரத்தில் வரலாம், இல்லை 30 நாளில் வரலாம், அதிகபட்சம் 60 நாள் தான் கணக்கு. ஸோ இப்பொழுது போகிற சூழ்நிலையை வச்சு பார்க்குறப்போ அதற்கு முன்பே அவர் வந்து விடுவதற்கு வாய்ப்புகள் தெரியுது மக்களே. அதாவது கோர்ட் நடக்கிற விஷயம், சத்யானந்த் அவர்களுடைய கவுன்சில் பேசக்கூடிய விஷயங்கள்லாம் வச்சு பார்க்குறப்போ இதில் வந்து எப்படி நீங்கள் 500 crore ஸ்கேம்னு நீங்கள் சொல்கிறீங்க? ஹவு கம் யூ கம் டு திஸ் கேல்குலேஷன்? அவங்க சொல்கிறாங்களாம் கோர்ட்டில், ப்ரூவ்மின்றாங்களாம். ப்ரூவ் பண்ணுன்னு கேட்க போகிறாங்க அடுத்தது. இதற்கு யார் பதில் கூறுவாங்கன்னு பார்த்தால் யாருமே இல்லை. இதான் பிச்சைக்கு உட்காந்து பிச்சை இருக்கானுங்க, கம்ப்ளைண்ட் தான் கேட்குறானுங்க, கம்ப்ளைண்ட்டு வாங்கன்றாங்க. ஆனால் கம்ப்ளைண்ட் கொடுங்க மக்களே. யாரை எதிர்த்து என்றால் இவனை எதிர்த்து கொடுங்க. அசோக் ஸ்ரீநிதியை எதிர்த்து கம்ப்ளைண்ட் போய் கொடுங்க. அது உங்களுடைய தனிப்பட்ட உரிமை. அந்த உரிமை தடுப்பதற்கு யாருமே கிடையாது. போய் கொடுங்கள். கொடுத்தால்தான் பாமக என்ற கட்சிக்கும் இது புரியும். நாம் செய்கின்றது மிகப்பெரிய தவறுன்றது புரியும். ஏனால் பாமக கட்சியை பொறுத்தளவுக்கு இந்த பயபுல என்ன சொல்தா நம்பிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தால்தான் ஓகே நம்ம தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம், இந்த பையனை நம்ம கட்சியில் இணைச்சதே மிகப்பெரிய தப்பு அப்படிங்கிறது இங்கே ப்ரூவ் ஆக முடியும் மக்களே. நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம் மக்களே. அதாவது இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ஏதோ ஒரு ப்ரொஃபஷன் இருக்கும், ஏதோ ஒரு உத்தியோகம் இருக்கும். நீங்கள் ஒன்று வேலை பார்ப்பீங்க, இல்லை மைவீத்தில் வந்து நீங்கள் மெம்பர்ஸாக இருப்பீங்க, ஏதாவது ஒரு ப்ரொஃபஷன் இருக்கும். இந்த அசோக் ஸ்ரீநிதியோட ப்ரொஃபஷன் என்ன? ஒன்னே இப்படி நீங்க பேசக்கூடாது. நீங்க என்ன தொழில் பண்றீங்க? நான் முழு நேர அரசியல்வாதியா இருக்கேன். நிறைய புத்தகங்கள் எல்லாம் எழுதியிருக்கேன், பாத்திருக்கேன். சொல்லுங்க. எது இங்க நான் ஒரே பிஸி. ஓ இன்னொரு விஷயம், எலெக்ஷன் வேற வரப்போகுது. எனக்கு மாலை போட்டு போட்டோ எடுத்து நல்லா அமகலப்படுத்தணும், தெரியுதா? சரி, ஓகே, சரி தான். அரசியல்வாதிகள்னால தியாகிகள் தானே. 1000 என்கொயரிஸ், 1000 என்கேஜ்மெண்ட்ஸ். எஸ் சார். இப்படிலாம் நீங்க பேசக்கூடாது. என்ன ப்ரொஃபஷன் உங்களுக்கு இருக்கு? அசோக் ஸ்ரீநிதியை பொறுத்தளவுக்கு என்ன ப்ரொஃபஷன், என்ன உத்தியோகம், பூவாக்கு என்ன பண்ணுற, இது சொல்லி ஆகணும் மக்களே. அதாவது உங்களுக்கு பேருக்கு முன்னாடி பல படிப்பு நீ போட்டுக்கிட்டா இன்றைக்கி காலத்தில் பார்த்தீங்கன்னா